என்ன செய்கிறாங்கன்னா, வங்கிகளில் பேங்கில் வந்து அடிக்கடி வந்து செக்கப் பண்ணுவாங்க. அது பேங்குடைய நடைமுறையில் உள்ளது தான். என்னென்னு கேட்டால், நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோன்னு வைங்களேன், ஒரு 2-3 வருஷம் ஆன பிறகு உங்களுடைய ஆவணங்களை உங்களுக்கு சரி பார்க்கணும், அது ஆவணங்களை தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த ஆவணங்களை கொடுத்தோம்னா அதை சரி பண்ணிக்கிடுவாங்க, கரெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் திருப்பி திருப்பி அதை கேட்டு என்ன செய்வாங்க, தொடர்பு கொண்டு அதை வாங்கிக்கிடுவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கணக்கை வங்கியில் கணக்கு வச்சுக்கிற ஆட்களை எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒழுங்கான ஆதாரம் சமர்ப்பிக்காதனால நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து குடியேறியவர் அகதிங்கிற மாதிரி எழுதி விட்றாங்க. பேங்க் பாஸ்புக்கிலேயே எப்படி போடுறாங்க, அகதின்னு போட்டு விட்றாங்க. என்னடா அகதின்னு ஏன்டா போடுறீங்கன்னு கேட்டால், நீங்கள் ஆவணங்கள் சமர்ப்பிக்கலை. அப்போ ஆவணங்கள் உங்கள்கிட்ட பேங்கில் சமர்ப்பிக்காட்டி அகதியானாங்க? நீ தான் இந்த சிஐ அமுல்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட்டா? நீ தான் என்ஆர்சி முடிவு அகதின்னு முடிவு செய்ய நீ யாரு? வங்கியில் உள்ளவன் எனக்கு அகதி முத்திரை குத்த யாரு கேட்டால் ரிசர்வ் வங்கியுடைய உத்தரவுங்கிறாங்க. பொய்க்குது. ஏன்னு கேட்டால் ஈரோட்டில் ஒரு ஆளுக்கு மாதிரி போட்டு விட்டாங்க. சண்டை போட்டவுடனே அதுக்கு வேறு பாஸ்புக் கொடுத்தாங்க, அதில் அகதியை நீக்கிட்டு. அப்போ அது ரிசர்வ் பேங்க் நீ தான் செய்கிற. இந்த வங்கியில் உள்ளவன்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவனுக்கு ஒரு கைடு பண்ணுறாங்க. எப்படி இந்த முஸ்லீம்கள் வங்கி கணக்கு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பேர் அகதின்னு போட்டு விடு. அதை வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன செய்யலாம், என்ஆர்சியில் கொண்டாந்து வச்சு இந்த அகதி அது போதுமே, உங்கள் வங்கியிலே உங்களை அகதின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் நிரூபிக்கணும்னு போகிறாங்க. யாருக்கெல்லாம் அந்த பேங்கு புக்கில் வந்து அகதி முத்திரையை குத்துறானோ அதை கூட அந்த அகதியை போட்டு விடுங்களேன். படம் இருக்கா? மைக்ரேஷன் அந்த 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 பாஸ்புக்கே போட்டு விடுங்க. இருக்குது, இந்த கொஞ்ச நேரத்தில் போடுவார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பாஸ்புக்கிலேயே வந்து அகதிங்கிறத வந்து சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்மளை வந்து மைக்ரேஷன் போட்டு இந்த அகதியின் போட்டு யாரை பல வருஷங்களாக அந்த ஊரில் வாழ்ந்து கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் திருப்பி ஒரு கைது ஆவணம் கேட்கும்போது கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக ஆதாரம் தரலன்னு சொல்லி ரிமைண்டர் பண்ணு, அல்லது ஆதாரம் தரலன்றாவது அதில் எழுது. அகதின்னு எழுத நீ யாரு? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் யார் யாருக்கு அந்த அதிகாரம் அவன் தானே செய்யணும். வங்கியில் உள்ளவன் எப்படி என்னை அகதியுமா? அது தனியார் வங்கியிலலாம் எழுதுறான். அவன் யார் முடிவு செய்கிறது? தனியார் நடத்துகிற வங்கியில் உள்ளவன் என்னை அகதிப்பானான். அட உன்கிட்ட கணக்குக்கு நான் ஆதாரம் அப்போ கணக்கை வைக்காதவன்லாம் யாரு? கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் உனக்கு ஆதாரம் தராமல் அகதின்னு சொன்னால் பேங்கு பக்கம் வராதவன்லாம் யாருன்னு? டபுள் அகதியாவன், ரெட்ட அகதியா? அப்போ அகதி அகதின்னு சொல்வது வந்து இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. வங்கிகள் மூலமாக உங்கள் பேங்கு புக்கை வச்சுக்கிட்டு உங்களை வந்து என்ன செய்ய போகிறாங்க, நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் அகதின்னு வந்திருக்குது, அதனால் நீங்கள் நிரூபிங்க. அப்புறம் பகுருதி நிலையம் அதுக்காக தான் நிரூபிங்கன்னு சொல்லி என்ன செய்கிறது, நம்மளை வந்து பகுருதி நிலையாவது மாதிரி சனா உள்ள மாதிரி கொண்டு போய் கேம்பில் போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. உங்கள் பாஸ்புக்கு ஒவ்வொருத்தரும் வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள் மறுபடியும் அதை ஏதாவது குத்துறானா, ஏதாவது மாத்துறானா, இந்த மாதிரி எழுதுறானா என்று விழிப்போடு இருக்கணும். இருந்தால் அப்படி எழுத அவனுக்கு ரைட்டு கிடையாது. நீ அகதின்னு எழுதுறதுக்கு உனக்கு யார் ரைட்டு? நீ இந்த இந்தியாவுடைய சட்ட இப்போ இருக்கிற சட்ட பிரகாரம், குடியுரிமை சட்ட பிரகாரம் கூட அதை யார் செய்யணும்? அகதின்னு சொல்வதாக இருந்தால் என்பிஆர் எடுக்கணும், அப்புறம் என்ஆர்சி எடுக்கணும். என்ஆர்சிக்கு அப்புறம் என்ன செய்யணும், சிஏஏயோட ஆக்ட் பிரகாரம் நீ வந்து அகதின்னு அப்படித்தானே அவன் தானே சொல்லணும். அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு உள்ள அதிகாரி தான் அகதின்னு சொல்ல முடியுமே தவிர வங்கியில் அந்த பாருங்க படத்தை பாருங்க. அப்போ இதில் பாருங்கள், அந்த ரவுண்ட் பண்ண இடத்துல போய் பெருசாக கட்ட முடியுமான்னு பாருங்கள். அப்போ இதில் வந்து அகதி இப்போ நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப்பில், எனக்கு பண்ணிட்டாங்க, உனக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய நம்பரே வருது. அப்போ இந்த மாதிரி வந்து வங்கிகளில் வந்து இப்படி ஒரு வேலை செய்கிறார்கள். அப்போ வங்கி பாஸ்புக் வைத்திருப்பவர்கள் நீங்கள் எதாவது கரெக்டாக நினச்சிட்டு இருப்பீங்க, அதில் ஏதாவது சேர்த்துட்டானா நீங்கள் கணக்குக்கு தான் கொடுப்பீங்க, அதில் ஒரு 2 வரி பிரிண்ட் எடுத்து ஒட்டி தந்துடுவோம் உங்களுக்கு. அப்போ நீங்களே அகதின்னு ஆயிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறானா என்று நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய புக்கில் வரவு வைக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களே ஆனால், வரவு செலவுகளை புக்கில் பதிவு செய்கிறவர்களாக இருந்தீர்களே ஆனால், அப்படி ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டா நம்மளை என்ன செய்யலாம், இவங்க வந்து என்ஆர்சியில் கொண்டு சேர்த்து விட்ருவாங்க. அது மாதிரி செஞ்சால் ஃபைட் பண்ணி மாற்று, உனக்கு என்னை எப்படி அகதின்னு சொல்ல, நீ யார்? ரிசர்வ் வங்கிக்கு அது அதிகாரம் எங்கே இருக்குன்னு ரிசர்வ் வங்கி சொன்னிச்சுன்னு சொல்லுவாங்க கேட்டால். அடே ரிசர்வ் வங்கி தான் அகதியை முடிவு செய்யுமா? உனக்கு நான் ஆதாரம் தரலன்னு எழுதுடா, எப்படி அகதின்னு எழுதுவ?
அந்த டிபார்ட்மெண்ட் ரிசர்வ் வங்கிக்கு உரியதா? ரிசர்வ் வங்கி தான் ஒரு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பை கொடுக்குமா? ரிசர்வ் வங்கி தான் பாஸ்போர்ட் கொடுக்குமா? ஒன்றுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. அப்படின்ட்டு ஃபைட் பண்ணி அதை மாற்றணும். அப்போ என்ன, நம்ம ஆபத்தான நிலை, வங்கியில் தொடர்பு வைத்திருப்பதே ஆபத்துங்கிற மாதிரி இருக்குது, பார்த்துக்கிறோங்க. அதனால் கவனமாக விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த வங்கி விஷயம் முடிஞ்சிருச்சா? அடுத்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ வங்கியில் எல்லா புக்குகள்லையும் ஒரு ஸ்டாம்ப் ஒன்று குத்துறாங்க. என்னது? ரப்பர் ஸ்டாம்பு குத்தி என்ன செய்கிறாங்க, வங்கியில் நீங்கள் கணக்கு வச்சுருந்தீர்களே ஆனால் அதில் வந்து ரப்பர் ஸ்டாம்பு ஒன்று அடிக்கிறாங்க. அது இருக்கா ரப்பர் ஸ்டாம்பு இருக்கா அவங்கள்ட்ட? இருந்தால் அந்த 1 லட்சம் ரூபாய் இது நிறைய புக்கில் இருந்தால் எடுங்க, அது வந்தால் போடுவோம். இருந்தால் போடுவோம், என் வாட்ஸ்அப்பில் இருக்குது, அப்புறம் போட்டு விடுவோம். அப்போ அதில் என்ன ஸ்டாம்ப் பண்ணுறாங்கன்னு கேட்டால், வங்கியில் நீங்கள் ஒரு பேங்கில் கணக்கு வச்சுருக்கிறீங்க, உங்கள் புஸ்தகத்தை கொண்டு போனீங்கன்னு வைங்களேன், ஒரு ரப்பர் ஸ்டாம்பு வைக்கிறாங்க. அதில் என்ன எழுதுறாங்கன்னு கேட்டால், ரப்பர் ஸ்டாம்பில் உள்ள வாசகம் என்னன்னு கேட்டால், இந்த வங்கி திவாலாகிவிட்டால். அதாவது நீங்கள் ஒரு வங்கியில் கணக்கு வச்சுருக்கிறீங்க, அந்த வங்கி சொல்கிறான், உங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி சொல்கிறான், இந்த வங்கி திவாலாகிவிட்டால் உங்களுக்கு வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் ஒரு 2 மாதத்தில் கிடைக்கும். நீ 50 லட்ச ரூபா வச்சுருந்தாலும் சரி தான், 50 கோடி ரூபா பேங்கில் போட்டிருந்தாலும் சரி தான், அதில் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 1 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வரும். திவால்னு அர்த்தம் வழங்குதான் உங்களுக்கு. அந்த வங்கி திவால்னு முதல் விளைவிக்கணும். ஒரு வங்கி தனியார் வங்கி இருக்குன்னு வைங்களேன், அவங்ககிட்ட வந்து அவனுடைய சொந்த காசு ஒரு 500 கோடி ரூபா, உதாரணத்துக்காக வேண்டி, எவ்வளோ வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, நமக்கு புரிந்துக்கிற ஒரு தொகையை நான் சொல்கிறேன். ஒரு தனியார் வங்கி அவனுடைய முதலீடு எவ்வளவு? 500 கோடி ரூபா. இப்போ நம்மளோடலாம் டெபாசிட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் ஒரு 2000 கோடி சேரும். அப்போ அவன் போட்டது 500 கோடி ரூபா, நம்மெல்லாம் போட்ட ரூபாயெல்லாம் சேர்க்கும்போது ஒரு 2500 கோடி ரூபா ஆயிரும். இதை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது இந்த வங்கியிலேருந்து என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய மலை முழுங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. எவ்வளோக்கு? உனக்கு 500 கோடி, உனக்கு 300 கோடி, உனக்கு 200 கோடி, இந்த மாதிரி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. இவன்கிட்ட இருக்கிறது 500 கோடி, இவன் சொந்த காசு 500 கோடி, 500 கோடி அளவுக்குள்ளே கடனை கொடுத்தான்னு சொன்னால் அது வந்து அவங்க ரூபாயின்னு போயிடும். இப்போ நம்ம ரூபாயெல்லாம் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் சேர்த்து என்ன டெபாசிட் போட்ட ரூபாயெல்லாம் வச்சு கடனை கொடுத்து விடுவாங்க. கொடுத்தவன் மல்லைய மாதிரி ஓடி போயிட்டான்னு வைங்க, இவன்கிட்ட ஓடி போயிட்டான்னு சொன்னால் வங்கியில் வந்து காசு இப்போ இல்லை, நீங்கள் போய் கேட்கும்போது உங்களுக்கு தர முடியாது. அவனுடைய ரூபா 500 கோடி ரூபா, நீங்களெல்லாம் சேர்ந்து போட்டது ஒரு 2000 கோடி ரூபா. அப்போ 2500 கோடி ரூபா இருக்கிறவன் வந்து 2500 கோடி ரூபாய்க்கு கடனை கொடுத்தவனா ஓடி போயிட்டான்னு சொன்னால் உங்கள் பணத்தை போய் கேட்கும்போது உங்களுக்கு தர முடியாது. உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உங்கள்கிட்ட தப்பிக்கிறதுக்காக வேண்டி வந்து இவன் வேண்டிய ஆள் கூட கடனை கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க, திவாலை ஆக்குவாங்க வேணும்னு கூட. என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் திவால் ஆகிட்டோம், திவால்னா உங்கள்கிட்ட கேட்க முடியாது, அப்புறம் இருந்தால் தானே கேட்க முடியும். திவால் ஆகிட்டோன்னு வங்கி அறிவிச்சிருவாங்க. இப்போ அறிவித்தோம்னா என்னவாயிரும்? போட்ட காசு இல்லை. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபா திவாலான வங்கியாக இருந்தால் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வந்து என்ன செய்யும், 2 மாதத்தில் கிடைக்குங்கிறாங்க. அது எப்படி கிடைக்கும் 2 மாதத்துலன்னு கேட்டால், இந்த வங்கி தர ரூபாய் இல்லை, திவாலா ஆணுச்சுன்னா தரவே இயலாது. திவாலா ஆச்சுன்னா வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வங்கியில் நீங்கள் ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் நான் ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறேன், அல்லது 10 லட்ச ரூபா போட்டு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், என்னுடைய பெயரில் நான் வச்சுக்கிற அக்கௌண்ட்டின் பெயரில் எனக்காக ஒரு இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு. நான் 500 கோடி ரூபா டெபாசிட் பண்ணாலும் என் பெயரில் 1 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி, அந்த 1 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கும்ல, வருஷம் கட்டுறது, அதை இந்த வங்கி அவனுக்கு கொடுத்துரும். 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு 500 ரூபாய ஏதோ 1000 ரூபாய் அதுக்குரிய தொகையை கொடுத்துரும். இப்போ திவாலாச்சின்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸுக்காக தருவான், இவன் தரமாட்டான். நல்லா விளைவிக்கிறங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டையும் தனியார் வங்கிகள் இன்சூரன்ஸ் பண்ணுவார்கள். இன்சூரன்ஸ் பண்ணும் பொழுது நீங்கள் எவ்வளோ ரூபா போட்டிருந்தாலும் சரி, உங்களுக்காக வேண்டி 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ். வங்கி திவால் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்சூரன்ஸ் பணம் என்கிற வகையில் இன்சூரன்ஸ் நிறுவனம் அதுக்குரிய பிரீமியத்தை வந்து அந்த வங்கி கட்டிக்கிட்டு வருவாங்க. திவால் ஆனவன் என்ன ஆகும்னு கேட்டால், இவன் தான் திவாலாகி தொலைச்சிட்டான். நீங்கள் இன்சூரன்ஸில் போய் கிளைம் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டினவுடனே இந்த இன்சூரன்ஸ் பணம்
1,00,000 தருவாங்க. அதுதான் சீல் குத்துறாங்க. திவால் ஆகிட்டு அந்த பாருங்கள், அந்த ரப்பர் ஸ்டாம்பு இன்னும் கொஞ்ச நேரம் வைங்க அப்படியே. அந்த 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 ரப்பர் ஸ்டாம்பில் என்ன வருதுன்னு கேட்டால், உங்களுடைய இந்த வங்கி நீங்கள் கணக்கு வைத்திருக்கிற இந்த வங்கி திவாலாகிவிடும் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் பணம் 1,00,000 ரூபா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ரப்பர் ஸ்டாம்பு வந்து புக்கில் இப்போ குத்துறாங்க. அப்போ மீதி ரூபாயெலாம் என்ன, நீங்கள் 50,00,000 ரூபா போட்டாலும் சரி 50,00,000 ரூபாயுமே திவாலு தான். உங்களுக்கு 1,00,000 ரூபா தர்றது இவன் தரமாட்டான். நல்லா விளங்கிருங்க, திவாலான பேங்கு தரமாட்டான். இந்த 1,00,000 ரூபாயை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி தருவான். ஏன்னாட்டா நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட் ஆரம்பித்தவொன்னே உங்கள் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருவாங்க. அப்போ இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சட்டம் தனியார் வங்கிகளுக்கு. அதை இப்போ சீலில் குத்துறாங்க. இது ஏன் குத்துறாங்கன்னு கேட்டால், இவங்க போகிற போக்கில் திவால் ஆகிற வாய்ப்பு ரொம்ப இருக்க போய் தான் குத்துறாங்க. எந்த நாட்டில் குத்துவானா, திவால் ஆகி விட்டால் ஒரு திவால் ஆக ஏன்டா ஆகுது, திவால் ஆகுது. வட்டிங்கிறது என்ன, நீங்கள் வந்து வியாபாரம் மாதிரி நஷ்டம் வரக்கூடியதா, நீங்கள் தான் நிர்ணயித்து வாங்கிட்டு இருக்கிறீங்களே. அப்போ ரூபாயை கொடுத்து வட்டிக்கு கொடுக்குறீங்க, பல கோடிகள் உங்களுக்கு வருமானம் வரும்போது ஏன் திவால் ஆகுது. திவால் ஆகுற காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வங்கி நடத்தக்கூடியவங்க சில முதலாளிகள்கிட்ட பேசி வைத்து அவங்களுக்கு பல கோடிகளை கடனாக கொடுத்து ரஜினிகாந்த் செஞ்ச வாரக்கடன் மாதிரி ஆக்கி அவனை எங்கிட்ட ஓட விட்டுறது. இல்லை வரல, நாங்கள் என்ன செய்யறது, கடன் கொடுத்தா வரல, திவாலா. அப்போ திவாலா ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு விளங்குது. இப்போ என்னன்னு கேட்டால், திவாலாயிட்டா 1,00,000 தருவோம் இப்போவே அவன் சொல்கிறான்னு சொன்னால், இது ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான். இது ஏற்கனவே பல வருடங்களாக திவாலானா இதான சட்டம் இருக்குது. இது உங்களுக்குலாம் அவன் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், திவால் ஆகாது. இப்போ ஏன் சொல்கிறான்னு கேட்டால், திவால் ஆக போகுது. நீங்கள் சண்டைக்கு போவீங்க, நீங்கள் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டு விட்டாலாம். இதுக்கு முந்தைய சட்டம் இருக்க தான் செஞ்சு, இதுக்கு முந்தைய உள்ளவங்க ரப்பர் ஸ்டாம்ப் போடலை. ஏன் போடலை, எங்கே நம்ம தான் கரெக்டாக போயிட்டு இருக்கிறோமே, திவாலாய் ஆகுது. 500 கோடியை வந்து 600 கோடியாக தானே ஆகுது, 600 கோடி 1000 கோடியாக தானே வட்டியில் பெருக்குது அப்படின்னு சொல்லி, அது திவால் ஆகாத வகையில் அந்த வங்கிகள் ஓடிக்கொண்டிருந்தால் இப்படி ஒரு சீல் குத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன குத்துறாங்க, நம்ம திவால் ஆகுறது கன்ஃபார்மு, பணம் இல்லை, பெரிய பெரிய பண முதலீடுகள்லாம் கடன் சொல்லி அது ஒரு தனி அன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் அதை வந்து எடுத்திருக்காங்க. 3,00,000 கோடிக்கு மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாராக்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 3,00,000 கோடி வங்கிகள்லாம் யாருக்கு 500 கோடி 300 கோடின்னு கடனை கொடுத்துவிட்டு அவன்கிட்ட பணம் வராத கடன் சொல்லி ரஜினிகாந்த் தள்ளுபடி பண்ண மாதிரி தள்ளுபடி கொடுக்குறார்கள். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லா வங்கிகளுக்கும் தெரியுது திவால் ஆயிரும். வங்கியில் நாட்டிலையும் காசு இல்லை, வங்கிகள் திவாலான உருவான மக்கள் விட மாட்டான். அவனுக்கு இந்த சட்டம்லாம் தெரியாட்டி என்ன செய்வான், திரண்டு வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் முற்றுகையிடுவாங்கல்ல, வங்கியெல்லாம் கூட்டிட்டு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி வரும்னு பயந்து கொண்டு இப்போ என்ன செய்கிறாங்க, முன்கூட்டியே திவாலான 1,00,000 அது நாங்கள் தர மாட்டோம் என்ன சொல்லி தருவோம். அதான் அந்த சீலில் என்ன கொடுக்குறாங்க, திவாலாச்சின்னு சொன்ன மீதி உள்ள பணம் என்னன்னு கேட்டால், கடன் வந்தால் தருவோம், கொடுத்த காசு வந்தால் வசூல் பண்ணி தருவாங்களாம். தரமாட்டோம் நாங்கள் சொல்கிறோம், திவால் ஆகிட்டம் தான். நாங்கள் பல பேர் கடனை கொடுத்துருக்குறோம், வந்தால் தருவோம். அது எப்போ வரும், எப்போ தருவீங்க, வரப்போகிறதும் இல்லை தரப்போகிறதும் இல்லை. அதனால் வங்கி திவால்னால க்ளோஸுன்னு அர்த்தம் இல்லை, என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு அர்த்தம். இந்த 1,00,000 ரூபா நான் தரல, இன்சூரன்ஸ் தருது. இப்போ நம்ம நிர்மலா உடைய பட்ஜெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது 5 லட்சமாக இந்த 1,00,000 என்ன செய்ய போகிறானா, இப்போ நேற்று உள்ள பட்ஜெட்டில் 5 லட்சமாக நீங்கள் அதிகரிக்க நீங்கள் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. இன்னும் ஆக்கலை. அந்த வங்கி நினைச்சா இன்சூரன்ஸ் என் பேரில் உள்ள கணக்கு இருக்குல்ல, 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ண அனுமதி கொடுக்குறாங்க. எந்த கிறுக்கு போய் செய்வான், 10,000 ரூபா போட்டவனுக்கான 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் பாலிசியாக கட்டுவான். அது வங்கிகள் செய்ய முடியாது, செஞ்சு ஆகணும்னு சட்டமாகலாம் போடலை. அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க தனியார் வங்கிகள். நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் 5 லட்சத்துக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் இன்சூரன்ஸ். 5 லட்சம் இன்சூரன்ஸ்னா அதனுடைய பிரீமியம் கூட வரும்ல. 1,00,000 இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபா கட்ட வேண்டி இருக்கும். 5 லட்சம் 2,500 ரூபா கட்ட வேண்டி வரும்ல வருஷம். அப்படி வர்றதுனால இப்படி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளோலாம் கட்ட போகிறது இல்லை. அப்படி கொண்டு வந்தாலும் 5 லட்சம் இவன் தர போகிறது இல்லை. நல்லா விளங்குது, இன்சூரன்ஸ் தான் தரப்போகிறான்.
யாருடைய அக்கௌண்ட்டில் வந்து 5 லட்சத்துக்கு இந்த வங்கி இன்சூரன்ஸ் பண்ணுகிறோம். நான் ஒரு பேங்கில் கணக்கு வைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணேன்னா நான் ஒரு பெரிய வரவு சொல்ல உள்ள ஆளுன்னு வைங்களேன். அப்போ எனக்காக என்ன செய்வான்னு கேட்டால் 5 லட்சத்துக்கு பிரீமியம் கட்டுவான். 10,000 20,000 50,000 வைக்க 1 லட்சத்துக்கு பண்ணுவான். பிரித்து பண்ணுவாங்க. பெரிய தொகை உள்ளவனுக்கு 5 லட்சத்துக்கு அவன் இன்சூரன்ஸ் பண்ணினால் அவன் 500 கோடியை வங்கியில் போட்டு இருந்தாலும் அவனுக்கு அந்த 5 லட்சம் இவன் தர மாட்டான், இன்சூரன்ஸ் தருவான். ஏன் உங்களுக்காக இன்சூரன்ஸ் பேங்க் கட்டிக்கிட்டே வருது பிரீமியத்தை. இந்த 500 ரூபாய் அவன் கட்டிட்டு வர்றான். இவன் கட்டிட்டு வர்ற காரணத்தினால இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் உங்களுக்கு என்ன செய்வான், அந்த தொகையை 5 லட்சம். இப்போ சட்டம் ஆகலை, இது ஆனா கூட இவன்கிட்ட போட்ட காசு உங்களுக்கு வராது. திவாலுக்கு அர்த்தமே என்ன? மஞ்சள் நோட்டீஸ் ஒரு மனுஷன் விட்டா கூட அவன்கிட்ட கொடுத்த கண்ணை கேட்க இயலாது. வங்கி திவால்னா என்கிட்ட கேட்காத, கேட்க சட்டப்படி உனக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். திவால்னு ஆக்கிட்டாலும் என்ன அர்த்தம், சட்டப்படி என்னை கிளைம் பண்ண இயலாது. பிரச்சனை வரக்கூடாதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாங்கள் கடன் கொடுத்து அந்த மாதிரி ஆகிடுச்சு, அந்த கடன் திருப்பி வந்துச்சுன்னு சொன்னால் மல்ல அங்கேருந்து ஏறி வந்து உங்கள்கிட்ட திருப்பி தந்துட்டு போனார்னு சொன்னால் உங்களுக்கு தருவோம். அதுதான் அதுக்காக தரமாட்டோன்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் 5 லட்சம் வந்து இப்போ உனக்கு புதுசாக கொண்டு வர போகிறாங்களாம். அது விரும்பினால் அப்படி செய்வாங்க வங்கிகள். இப்போ என்ன, இப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், பெரிய தொகைகளை போட்டு வைப்பதற்கு ஏற்ற நாடாக இந்தியா இப்போ இல்லை. பெரும் தொகைகளை, ஏன்னா அவர்களுக்கே தெரிகிறது திவாலாயிரும். திவாலாகிவிட்டால் என்ன வாங்குகிற பெரிய பெரிய பண முதலாளிகள்லாம் அரசியல் செல்வாக்கை வைத்துக்கொண்டு பல கோடிகள் 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி கடன் வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க வட்டிக்குன்னு வாங்கிட்டு. அந்த பணம் வரலன்னா என் பணம் தான் அதில் போகுது, அவன் பணம் கிடையாது. அப்போ நம்முடைய பணத்தை எடுத்து கொடுத்து விட்டு மொத்தமாக எல்லாரும் கேட்டோன்னு வைங்களேன், மொத்தமாக இல்லை 10% பேர் மொத்தமாக கட்டல் திவாலாயிரும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அவன் 1% 2% நம்ம வாங்குற மீதெல்லாம் அப்படி இருந்துகிட்டு இருக்குது. இருக்கிற போட்டவனில் ஒரு 10% ஒரே நேரத்தில் போய் கேட்டான்னு வைங்களேன், 50 பேரும் தரையில அன்னைக்கு தான் திவால் அறிவிக்க போகிறாங்க. அப்போ திவால் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன கதி, இப்போ பெரிய பணம் அம்பிட்டு போயிடும். அப்போ கஷ்டப்பட்டு நீங்கள் சில ஆளுக்கு வங்கியில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்துருன்னு சொன்னால் எப்படி பாதுகாக்கிறது? அப்போ இது பாதுகாப்போ 500 கோடி இல்லாமல் போதுங்கிறேன், அது பாதுகாப்பான். ஆனால் ஒட்டுமொத்தமாக திவால் அவர் அவனே சொல்கிறான் 1 லட்சம் தான் வேண்டாம் வாங்கிக்க, அது எதையும் அது 2 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் கொண்டு போட்டு அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவன் செக் பண்ணி கடைசியில் வந்துக்கிட்டு பிரீமியம்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கானான்னு பார்த்துட்டு உங்களுக்கு 2 லட்ச ரூபாயை தருவதற்கு 2 மாதம் ஆயிரும். இதைத்தான் வங்கியில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வங்கியில் உள்ள பணத்தை எடுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, எடுத்து எங்கொண்டி பாதுகாக்கிறது. அப்போ இது அறவே பாதுகாப்பு இல்லாத இடத்துலேருந்து வீட்டில் வச்சாங்க, அது பாதுகாப்பு கூட தானே, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாதுகாத்துட்டு போகிறோமே. இப்போ ஒன்றுமெல்லாம் போயிருவீ நீ. திவால்னு அறிவிச்சா 1 லட்சம் உனக்கு கிடைக்கும் 2 மாதம் கழிச்சு. அப்படிங்கிற ஒரு திவால் ஆகும் என்கிற ஒரு சிம்டம்ஸ் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இல்லாட்டி இது சொல்ல தேவையில்லை, இது ஏற்கனவே உள்ளது தான். ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சட்டம் இருக்கிறது. அது அவங்க சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா திவால் ஆக போகுது சொல்லலை. இப்போ எதுக்கு சொல்கிறான், திவால் ஆனால் சண்டைக்கு வருவாங்க, திவால் ஆகாது சண்டைக்கு வரமாட்டாங்க, உங்களுக்கு அந்த சட்டத்தை தெரிவிக்கலை. இப்போ இது அவசரமாக தெரிவிக்க காரணம் என்னென்னு கேட்டால், என்னைக்கு வேண்டாலும் மூடுவோம், 1 லட்சம் வாங்க ரெடியாக இருந்தால். அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் புஸ்தகத்தை கேட்பான், இதில் என்ன இருக்குது பார்த்தியா, நீங்கள் சண்டைக்கு போயிடல, ஏன் 500 கோடியை கூடு கொண்டாங்க புஸ்தகத்தை, இதில் என்ன எழுதியிருக்கணும். அப்போ ஏன் நீங்கள் கேட்கல, 1 லட்சம் தருவோன்னு இருக்குல்ல, போய் வாங்கிட்டு போங்க அங்கே போய். இதை சொல்லுவதற்காக வேண்டி, சண்டையை தவிர்ப்பதற்காக வேண்டி இப்படி நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அழிச்சிருவாங்கன்னு தெரியுது. நாட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு இந்த மாதிரி சிஏஏ பிஏ என்று நம்மளை ஏமாற்றி தெரிகிறாங்க. இதை யாபத்தில் வச்சுக்கிறேங்க. அடுத்தது